கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டுமேனு தான். எல்லா கட்சியும் பார்த்துட்டோம், இந்த கட்சி கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டுமேனு தான். அவர் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கள் மக்களுக்காக வராருல, அது கொஞ்சம் இதாக இருக்குது. வந்தோன்னே நல்லது பண்ணுவார் தான் நினைக்கிறோம். அவர் செய்கிறது ஒரு பக்கம், அவர் ஃபேமிலியை விட்டுட்டு எங்களுக்காக மக்களுக்காக வராருல, அதுதான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். பரவாயில்ல, அதெல்லாம் செய்வாருன்னு தான் தோணுது. ரெண்டு தொகுதியிலையுமே ஜெயிப்பார். அப்படி இல்லை, அவரை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. அவர் வந்து பயப்படல. திருச்சியில் 100% நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியல. அவர் எங்களுக்கு டிவிக்கே ஓகே. விஜய் நோ சான்ஸே கிடையாது. டிஎம்கே தான் வரும். நல்ல கட்சி, நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல மக்களுக்கு சலுகை, பஸ் ஃப்ரீ எல்லாமே இருக்குது. அப்போ டிஎம்கே தான் வரும். வாய்ப்பு உண்டு, கண்டிப்பாக ஜெயிப்பார். நோ சான்ஸ், அதான் சொல்லிட்டேன், நோ சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. என்னங்க தெரியும் அவருக்கு? ஒன்றுமே தெரியாது, அரசியலே தெரியாது. ஒருத்தர் எப்படி ஜெயிச்சு வர முடியுமா? எப்படி வர முடியும்? இப்படி சான்ஸே கிடையாது. எதுவுமே வராதுங்கிறேன்ல, ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான் வரும். திருப்பி ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார். அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நோ சான்ஸு. டிஎம்கே கோட்டை, அதெல்லாம் டிஎம்கே தான் வரும். கண்டிப்பாக அண்ணன் ஜெயிப்பார். அதெல்லாம் அண்ணன் ஒரு மாற்றம் வரணும்ல கண்டிப்பாக. அதனால் அண்ணன் கண்டிப்பாக ஜெயிப்பார். இங்கேயும் ஜெயிப்பார், பெரம்பூர் தொகுதியிலையும் ஜெயிப்பார். அண்ணன் வந்துட்டால் இதுக்கு மேலே பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் செய்யலாட்டினாலும் பரவாயில்ல, அண்ணன் இருந்தாலே நம்மளுக்கு போதும். அண்ணனோட பேர் மட்டும்தான், அப்படி கிடையாது. கண்டிப்பாக அண்ணன் இனிமேல் நிறையா செய்வார். அதனால் அது மட்டும்தான். நான் என் வயசு எவ்வளோ, 35 ஏஜ் ஆகிடுச்சு. இதுக்கு அங்கிட்டு 2 வாட்டி ஓட்டு போட்டேன். அதையும் பார்த்து நிமிஞ்சுங்களேன், ஏறுங்க. அதுவும் பார்த்தணும், அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த வாட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் என்னன்னா, அண்ணன் கண்டிப்பாக வருவார், 2 தொகுதியிலும் ஜெயிப்பார், நல்லபடியாக இருக்கும். அண்ணன் இங்கே நம்ம ஏரியாவுக்கு வரும்போது இதுக்கு மேலே சிறப்பாக நாங்கள் இங்கே ஆட்சியில் வச்சு நாங்கள் மாலை முடியாதுன்னு செஞ்சுட்டு தான் அண்ணனை அமுச்சு விடுவோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு தொகுதியில் நின்னாலும் ஏங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க தான் இப்போ வர்றாரு. ஒரு தொகுதியில் நின்னாலும் சரி, 4 தொகுதியில் நின்னாலும் சரி, 5 தொகுதியில் நின்னாலும் சரி, அண்ணன் கண்டிப்பாக ஜெயிப்பார். இத்தனை தொகுதியை விட்டுட்டு அண்ணன் ஏன்னா இந்த தொகுதியை செலக்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைண்ணே. மற்ற மாவட்டங்களை விட்டுட்டு நம்ம மாவட்டத்தில் வராங்களா, அவங்களுக்கே தெரியும். டிவிக்கே தான் ஜெயிக்கும், கண்டிப்பாக டிவிக்கே தான். அது சொல்ல முடியாது, எல்லாம் நம்ம மக்கள் கையில். 30 ஏஜ் வரைக்கும் எல்லாமே வந்து டிவிக்கே தானே. அதுக்கு மேலே வந்துட்டு அப்பாற்பட்ட செஞ்சா முதியோர் இல்லாமல் அப்படின்ட்டு நம்ம அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். இப்போ அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, நம்ம அனுபவத்தில் நம்ம இளைஞர் அண்ணன் நிற்பாரு, நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். கண்டிப்பாக டிவிக்கே தானே வரும். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. திருச்சியில் வந்து என்ன ஒரு வேலை பார்த்தாப்புல, திருச்சி மக்களுக்கு என்ன செஞ்சாப்புல, என்ன விஷயம் வந்து பார்த்துருக்காப்புல, திருச்சியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு என்ன குரல் கொடுத்தாப்புல, அதெல்லாம் இருக்குல்ல. சும்மா வந்து 2 இடத்துல தொகுதியில் வந்து நின்னோம்னா ஜெயிக்கலாங்கிறதெல்லாம் சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு தான். கண்டிப்பாக இங்கே நின்னாப்புலனா தாவேக்கா பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்காது. ஒரு தொகுதி நிற்க வேண்டியதானே, ஜெயிக்கிற மாதிரி ஒரு வந்து கட்சி ஒரு தலைவர் வந்து ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும். 2 தொகுதியில் எதுக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறாப்புல? அப்போ அவருக்கே டவுட்டு. பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படி தெரியாது. அப்போ திருச்சி கிழக்கில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா தெரியாது. ஒரு தலைவர் வந்து கட்சி தலைவர், தாவேக்கா தலைவர் வந்து ஒரு தொகுதியில் நிற்கணும். அந்த ஒரு தொகுதி நிற்காம எப்படி அப்புறம்? அவருக்கே நம்பிக்கை இல்லை, புரியுதுங்களா? அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் 2 தொகுதியில் நிற்கிறாப்புல. அதான் விஷயமே. ஏன்னா ஒரு தலைவர், கட்சி தலைவர், அவருக்கே வந்து டவுட் வருது. ஒரு தொகுதியில் நின்று 234 தொகுதியில் ஒரு தொகுதி நின்று ஜெயிச்சு காட்டணும். அப்போ எதுக்கு 2 தொகுதி வேட்பாளராக வந்து நிற்கிறாப்புல?
அப்போ அவர் மேலே அவர் கட்சி மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லை. அதுதான் விஷயமே. இனிக்கோவுக்கு கட்சியில் பார்த்தீங்கன்னா இனிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் உள்பூசல் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏடிஎம்கேல வந்து ராஜசேகரன் சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் புது வேட்பாளர், அறிமுகம் இல்லாத வேட்பாளர். கண்டிப்பாக வந்து அவர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எடப்பாடியார் தான், இல்லை மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வந்து 2000க்கு அதுக்கு முன்னாடி நல்ல திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அம்மா மூலியமாக அவ்வளோ திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இல்லை திமுக வந்து எல்லா திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செயல்படுத்தாமல் பண்ணிட்டாங்க. மறுப்பு இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்கிற பார்த்திங்கன்னா எடப்பாடியார் தான். அவர் தான் முதல்வரை கண்டிப்பாக வருவாப்பில். 2024 நிரந்தர முதல்வர். அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன் வந்தாலுமே அவர் தான் நிரந்தர முதல்வர், இல்லை மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அப்படி கேட்டுட்டீங்க, எத்தனை பேர்த்த ஓட்டு எத்தனை உள்ளத்துலேருந்து வந்து இங்கே நிற்கிறாரு, அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்குறீங்க. இருந்தாலும் பாதி ஓட்டு அவர் தானே, பாதி ஓட்டு நான் முழுமையாக ஜெயிக்க நாங்கள்லாம் துணையாக இருக்கோம். அவர் இவ்வளோ எத்தனை கோடி விட்டுட்டு அவர் வராரு, காசு பண்ண சம்பாதிக்காம வராரு, மக்களுக்காண்டி நல்ல விஷயம் தான் வராரு. ஒரு புது வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்ப்போமே. இதனால் ரசிகர் மன்றத்தில் எல்லாத்தையும் உள்ளத்து இருந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒரு ஆதரவு கொடுத்து வச்சுங்களேன், அவர் ஒன்றும் எதிர்பார்க்கும்ல. அவர்கிட்ட காசு பணம் இருந்து எல்லோரும் வந்தால் சரிங்களாம். அவங்களாம் முன்னாடி சம்பாதிச்சாங்க, எல்லாம் இது பண்ணாங்க, செலவு பண்ணாங்க, அது அடுத்த விஷயம். ரெண்டாவது இவர் சொந்த காசுலேருந்து நான் இழக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பிரச்சனை பண்ணார், அவர் சொந்த காசு தான் பிரச்சனை பண்ணார். கரூரில் இருந்துச்சு நஷ்டம் சொல்லிட்டு அவர் சொந்த காசு தான் இது பண்ணார். அவங்களாம் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பணத்தை செலவு பண்ணான்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க பணம் கிடையாது. இப்போ இவர் வந்து செலவு பண்ணால் இவர் சொந்த காசு தான் செலவு பண்ணார். அவங்க வாரிசு முதற்கொண்டு நான் எல்லாமே செலவு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இது பண்ணார். அந்த யாருக்கு இந்த தைரியம் வரும் சொல்லுங்கள்? நம்ம ஆதரவு கொடுப்போம், கண்டிப்பாக அண்ணன் ஜெயிப்பார். அண்ணே அண்ணன் வந்தாலே எல்லாமே பண்ணுவார்ண்ணே. அண்ணன் சொல்லி இது பண்ணுறதில்ல. இவ்வளோ நாள் சொன்னவங்க யாருன்னா என்னென்ன பண்ணா? அண்ணன் வந்து அண்ணன் வந்து வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அண்ணன் வந்தால் செய்வார். அவ்வளோதான் விஷயம். எல்லாரும் அரசியல் செஞ்சானே, பிறந்த குழந்தைக்கு என்னென்ன தெரியும், வாயில் கை வச்சா கிடைக்க தானே தெரியாது. அந்த மாதிரி நானே அண்ணன் வந்தால் எல்லாமே செய்வார் தானே, நம்பிக்கை தானே. இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள நம்பணும். இவ்வளோ நாள் அவங்க எதுவுமே இது பண்ணல. நம்ம அண்ணன் நம்பி கொண்டு வருவோம். 6 வருஷம் ஆச்சு, வாழ்வு இருக்குது எவ்வளவோ, பார்ப்போமே. நம்ம தொகுதி கொடுத்தது அண்ணனுக்கு பெரிய வாய்ப்புண்ணே. நம்ம தொழில் ஏகார்பட்ட மட்டும் இருக்காங்கண்ணே. நீங்கள் கேட்டு பாருங்கள், மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். பெரம்பலூரும் திருச்சியில் நிற்கிறாருண்ணே அண்ணன். இருந்தாலும் நம்ம தொகுதியில் இருந்தப்போ நம்ம எவ்வளோ அகேன்ஸ்ட் கொடுத்து எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தா நீங்கள் பாருங்கண்ணே. கரூரில் போனார், அசம்பவிதமாக நினச்சுன்னு சொன்னார். நம்ம இதில் எவ்வளோ விசாலம், எவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு, எவ்வளோ நம்ம மக்கள் இது ஒன்று. அவர் வண்டி கொண்டு வரப்போ எந்த போலீஸ்காரும் இல்லைண்ணே, எந்த போலீஸ்காரும் இல்லை. நம்ம தான் ஆதரவு கொடுத்து எத்தனை பசங்க அவர் பின்னாடி வந்தார் தெரியுமாண்ணே. இவ்வளோ நாள் 2 வருஷம் ஜெயிச்சிட்டாங்கண்ணே. இன்னதுக்கப்புறம் ஜெயிச்சு ஒன்றுமே பண்ணல. இப்போ வந்து காலகட்டத்தில் வந்துட்டு 5000 கொடுத்தேன், அடுத்த 3000 கொடுக்குறேன், அந்த இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுண்ணே. மாற்றம் ஜெயிக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பாரேன். நம்ம பேசுகிறோம், நம்மளுக்கு ஓட்டுகள் நினச்சிடக்கூடாதுண்ணே. நான் இதில் 2 ஓட்டு போட்டேண்ணே. நம்மளும் இதில் ஏரியாவில் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்வு பிறக்கும், சரிங்களா? மறுவாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? தீய சக்தியா தூய சக்தியா, அவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. 100% வந்து டிஎம்கே தான். இளைய தலைமுறை தான் அப்படி வாய்ப்பு கிடைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்பொழுதுமே டிஎம்கே தான். 100% டிஎம்கே தான் வரணும். போன ட்ரிப்பு ஜெயிச்சிருக்காரு, இந்த ட்ரிப்பு அவர் தான் வருவார். வாய்ப்பு கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. ஃபுல்லாக டிஎம்கே சலுகை இருக்குதுங்க. மறுபடியும் வந்து தளபதி தான் முதல்வர். முக ஸ்டாலின் தான். அதை நான் கருத்து கணிப்பு பார்க்க முடியாது. எப்பொழுதுமே முதல்வர் தான், முக ஸ்டாலின் தான். இருக்குண்ணே. என்ன காரணம்? இளைய தலைமுறையெல்லாம் விஜய்ங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பசங்க எல்லாருமே விஜய்ங்கிறாங்க. அதனால் வர வாய்ப்பு இருக்குது. வந்து அவங்க பண்ணுறது அவங்க அதுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ எப்படி தெரியும்? சொல்லலாம், எல்லாம் நான் செய்கிறேன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே நான் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்த பிறகு அவங்க செஞ்சால் அடுத்த தடவை அவங்க ஜெயிக்கலாம். செய்யலைன்னா அடுத்த தடவை அவங்க ஜெயிக்க சுத்தமாக வாய்ப்பு இருக்காது. கிழக்கில் தான் சின்ன பசங்க இளையவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு தான். எங்களை மாதிரி வயசான ஆளுங்க தான். நாங்கள் டிஎம்கே, காங்கிரஸ் அது இதுன்ட்டு நாங்கள் பல கட்சியில் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் விஜய்ன்னு தான் சொல்லுவோங்க. நாங்கள் எப்பவும் உள்ளது தான். எங்கள் பிள்ளைங்க வந்து ஆதரவு தர மாதிரி தெரியல. எங்களே வற்புறுத்துதுங்க, விஜய்க்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அந்த நேரம் என்ன சூழ்நிலை எப்படி வருதோ, நம்ம ஆளை பொறுத்து, நம்ம ஏரியாவை பொறுத்து, இடத்த பொறுத்து போட வாய்ப்பு இருக்குது. இருக்குங்க.
அது அடுத்த தொகுதியை பற்றி நமக்கு தெரியாது. இங்கே ஒருவேளை இங்கே நான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கலாம், இருக்குது. இருக்குங்க. ஒன்று இவர் வரணும், இல்லை அவர் வரணும். இப்போ புதுசாக இவர் வந்திருக்காரு, வந்ததுனால இவர் வரலாம் அப்படிங்கிற இளைய தலைமுறையெல்லாம் ஓட்டு விஜய்க்கு போடுவோங்கிறதுனால ஒரு இதில் சொல்கிறோம். என்ன புரியுங்களா? அது முதல்வர் ஆகிறது அது எல்லாம் ஆண்டவன் கொடுக்கணும். நம்ம சொல்லி என்ன ஆக போகுது? வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. என்ன காரணம்னா அவர் புதுசாக இறங்கியிருக்காரு. இளைஞர்கள் வந்து அவருக்கு வந்து அதிக சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக வருவார். வந்து என்ன பொதுமக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் கண்டிப்பாக. திட்டங்கள்ங்கிறது வேறு விஷயம். திட்டங்கள்ங்கிறது வேறு விஷயம். எதுவுமே வந்து இலவசம் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அது தவறு. இலவசம் வந்து எல்லா பயிலும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா டிவிக்கும் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, அவ்வளோதான். வேறு டிஎம்கேக்கு வாய்ப்பு எந்த தொகுதியிலும் கிடையாது. என்ன காரணம்னா வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை. சட்ட ஒழுங்கு சரியில்லை. எல்லாமே அராஜக போக்கு. புரியுதா? அராஜக போக்கு ரொம்ப ஜாதா. வேறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாது. மக்களோட இது இருக்குது. நான் சொல்கிறதுக்கு வேறு விஷயம். மக்களோட இது வாய்ப்பு இருக்குது. இலவச திட்டங்கள் தவறான விஷயம். அது எல்லா அரசியலும் பாதிக்கும். அண்ணா டிவிக்கு இருந்தாலும் சரி, ஏடிஎம்க்கு இருந்தாலும் சரி, டிவிக்கு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சரி. இலவசங்கிறது இருக்கக்கூடாது, அவ்வளோதான். வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. புதுசாக ஒரு ஆள் வராருன்னும் போது செய்வாருன்னு மக்கள் விரும்புவாங்க. அதனால் விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரட்டுங்க. நல்லது செய்யணும், அவ்வளோதான். நல்லது செய்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காரு, செய்வாருன்னு நம்புகிறோம். அது என்னன்னு தெரியலண்ணே. இவருக்கு வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் முன்னாடி வந்து டிஎம்கே பாய்க்காமல் வரும். இன்னும் ஒரு பகுதி வரலாம். டிஎம்கே தான் வரும் முன்னணி. வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதிகமானு சொல்ல முடியாது. ஆமாம், ஸ்டாலின் எனக்கோ தான். ஆமாம், நாங்களும் அவரை பக்கம் தான் இருக்கோம். இருந்தாலும் உங்கள் கொஞ்சம் இருக்குது. இப்போ தாங்க வந்திருக்காரு, போக தான் தெரியும். ஆமாம், இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி வந்து இதான் வரும். டிஎம்கே தான் மெஜாரிட்டி. 100% டிஎம்கே தான். டிஎம்கே தான் மெஜாரிட்டி. இப்போ தானே வந்திருக்காரு, போக தெரியும்.